வீட்டுக்காரங்க எண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் கழகம் சாரி நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஏன் அந்த காசை ஒன்றா சேர்த்துறாத, தனித்தனியாக வை. இந்த இதில் ஒரு 50 பைசா இருக்குது, இது 2 ரூபா. இந்தாங்க. ஓகே, ஓரளவுக்கு எண்ணி முடிச்சாச்சு. ராஜே அங்கிட்ட எதுவும் வச்சிருக்காம எடுத்து ஒளிய வைக்காத, சும்மா இரு, எல்லாத்தையும் எண்ணி வைப்போம். உனக்கு எது வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். எவ்வளோ இருக்குன்றீங்கன்னு எண்ணலை, இப்போதான் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கோம். இன்னொரு எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துல எண்ணிடுவோம். எண்ணிட்டு ஃபைனலாக சொல்லிட்டு தான் லைவை முடிப்பேன். கொஞ்சம் தான் இருக்குங்க. இது வந்து பைசா, அதெல்லாம் வந்து காயின்ஸ் எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் மட்டும். ஆல்ரெடி நான் நினச்சி சேர்த்தது வேற, கடைசியில் அது இப்போ உடைக்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு. ஓகே ஓகே. அவங்க வந்து அங்கிட்ட இங்கிட்ட அந்த காசெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க தெரியாம. அவங்களுக்கும் ஏதாவது, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஏதாவது திங்ஸ் வாங்க தான் தேவைப்படுது இந்த காசு. அதை வச்சிரு, காணாடிச்சிடாது. அது பழைய காலத்துல உள்ள காசு, அதெல்லாம் வச்சிருங்க. இதெல்லாம் இப்போ உள்ளதா? இதுவும் அப்போ உள்ள காசு தானே? ஆமா, இதுவும் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காசு தான். இதெல்லாம் வந்து அதிகமா இப்பெல்லாம் கிடையாது. இது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான காசா இருந்துச்சு, அதை நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம். அவ்வளோதான், எண்ண வேண்டியதான் இனிமேல். என்ன அவ்வளோதானே? 1 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கோ? சரி, என்னோமா? 2, 4, 6, 8, 10, 12, 14, 14, 18, 20, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 540 ரூபா சில்லறையில இருக்கு. இதுல எவ்வளவு இருக்குன்னு என்னங்க? $540 இருக்கு. நீங்களே ஏற்கனவே 540 540 600 600 இதோட 800 900 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மியா இருக்கு. 890 ரூபா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட். இது வந்து இதெல்லாம் வந்து பழைய காசு, இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள காசு. நம்ம பிறந்து ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு 100 ரூபா ரேஞ்ச் இந்த காசெல்லாம். அப்போ வந்து ஸ்நாக்ஸ் வாங்க கொடுப்பாங்க 50 பைசா ஸ்கூலுக்கு போவையில். அது வந்து அப்போ பெரிய காசாக இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் அப்போ உள்ள காசு. இது நாங்கள் வந்து இப்போ உண்டியலில் சேர்த்த காசு. 790 900 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மியா இருக்கு. 890 ரூபா. உண்டியல் உடச்ச உண்டியல காட்டுங்க. இந்த உண்டியல தான் நாங்கள் அவ்வளோ சேர்த்தோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா, இது உண்டியலோட ரேட்டு வந்து 15 ரூபா. ஒரு 6 மாசமா நாங்கள் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 15 ரூபா இந்த உண்டியலோட ரேட்டு. வாங்கி சேர்த்தாச்சு. எனக்கு கொடுங்களா இதை சொல்லியிருக்காங்களே, எனக்கு கொடுங்க. ஓகே, எடுங்க எல்லாத்தையும். அவ்வளோதானே, எண்ணியாச்சுங்களா?